உங்க எல்லாரையும் இந்த வீக்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீக் நம்ம வந்துட்டு நிறைய புதுசா நம்ம கத்துக்க போறோம். அண்ட் நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாம். பால் தம்பி நமக்கு வந்துட்டு இப்போ ப்ரேயர் பண்ண போறாங்க. நீங்க எல்லாரும் உங்களோட கண்களை மூடி கரங்களை கூப்பி முக்கியமா முழங்கால் படிட்டு நீங்க ஸ்தோத்திரத்தோட ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், எல்லாரும் முழங்கால் படிடுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணலாம். Praise our kiddos. I hope you're all doing good. Before we go to the program, let's pray. Dear Jesus, help us to watch this on in Sunday school. Help everyone who is sick and suffering from corona and bless them and guard them. Fill them with the Holy Spirit. Fill us with the joy of the Holy Spirit. In the name of Jesus Christ, I pray. Amen. Program kulla pogama. ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் என்ன டாபிக் பார்த்தோம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சூப்பரா சொன்னீங்களே, பவர் ஆஃப் வர்ஷிப். ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தது ஆராதனையில் இருக்கக்கூடிய வல்லமை. நம்ம ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது தேவன் நமக்கு எப்படிலாம் கிரியை செய்கிறார். அண்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரி கூட பார்த்தோம்ல, பவுலும் சீலாவும் தேவனை வந்து சிறைச்சாலையில ஆராதிச்சப்போ அந்த இடத்துல ஏசப்பா அவங்களுக்கு எப்படி ஒரு விடுதலை கொடுத்தார். அவங்க சிறைச்சாலை கதவுகள் எல்லாமே வந்துட்டு அதை உடைக்க பண்ணினார். நிறைய இடங்கள்ல நம்ம கூட லாஸ்ட்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஆராதிக்கும் போது நிறைய ஏசப்பா வந்துட்டு என்ன பண்ணார், அவங்களுக்கு வெற்றி கொடுத்தார், விடுதலை கொடுத்தார். அதே மாதிரிதான் இந்த வீக் நம்ம வந்துட்டு ஒரு டாபிக் பார்க்க போறோம், பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஓகே, நம்ம இந்த டாபிக்கை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், சாங் கத்துப்போம்ல. ஓகே, நமக்கு திவ்யாக்கா வந்துட்டு இன்னைக்கு ஒரு சாங் சொல்லி கொடுக்க போறாங்க. எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணணும், தேவனை வந்து துதிக்கணும். அதான் லாஸ்ட் வீக் பார்த்தோம். எல்லாரும் வந்து எந்திரிச்சு நின்று தேவனை உங்களால எவ்வளவு முடியுமோ, உங்களுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், தேவனை உற்சாகமா ஆராதிச்சு அக்கா சொல்லி கொடுக்குற ஆக்ஷன் எல்லாத்தையுமே அப்படியே பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ அக்கா சொல்லி கொடுக்க போற ஆக்ஷன் சாங் நம்ம கத்துக்கிட்டு வரலாம். ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பாட போற சாங் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச நம்ம பழைய வீடியோ சாங் தான். அக்கா பாடுறேன், என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுங்க. இப்ப எல்லாருக்கும் இந்த சாங் தெரிஞ்சிருச்சா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாமா?
பூவாய் பறந்து போகுது ஆகாரம் தேடி, அதுக்கு பூவாய் பறந்து போகுது ஆகாரம் தேடி. சிட்டை எடுத்து பாடுது பூவும் சேர்ந்து ஆடுது, சிட்டை எடுத்து பாடுது பூவும் சேர்ந்து ஆடுது. கிக்கின்னு சவுண்டு போடும் கிளியக்கா, குக்கூன்னு பாட்டு பாடும் குயிலக்கா. கிக்கின்னு சவுண்டு போடும் கிளியக்கா, குக்கூன்னு பாட்டு பாடும் குயிலக்கா. தினமும் தேவனை துதிக்குதுங்க, நாங்களும் அது போல துதிக்கணுங்க. தினமும் தேவனை துதிக்குதுங்க, நாங்களும் அது போல துதிக்கணுங்க. தேவன் செய்த நன்மை எண்ணி எண்ணி பாடுவோம், தேவன் செய்த நன்மை எண்ணி எண்ணி துதிப்போம். ஓகே குட்டீஸ், நீங்க எல்லாரும் இந்த சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப சூப்பராக ஆக்ஷன் பண்ணி ஏசப்பாவை ஆராதிச்சிங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரி கேட்க போகிறோம். பியூலாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்டோரி சொல்லி கொடுக்க போகிறாங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க, ரொம்ப கவனமாக அந்த ஸ்டோரி அக்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நல்லா கவனித்து கேளுங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ ஸ்டோரி பார்க்க போகலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன எல்லாரும் ஸ்டோரிக்காக ஆவலாக காத்துட்டு இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி வந்து த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரின்னு என்று யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, சாம்சன் ஸ்டோரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப பாவம் செய்தனால என்ன பண்ணாங்க, கர்த்தர் வந்து அவர்களை பிலிஸ்டைன் எதிரியால் கையில் வந்து கொடுத்து விட்டார், ஒப்பு கொடுத்துட்டார். அந்த பிலிஸ்டைன் வந்து 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களாக தேவனை நோக்கி அவங்க கதறி அழுவும் போது எங்களை விடுவிக்க மாட்டீங்களா என்று கேட்கும் போது தேவன் என்ன பண்ணார், ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். யார் அந்த குடும்பம்னு பார்க்கும்போது மனோவா என்ற குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அப்போது அந்த மனோவா அந்த குடும்பத்துக்கு சொன்னார், உனக்கு ஒரு குழந்தை, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதனால உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், அந்த குழந்தைக்கு சாம்சன் என்ற பெயரை நீ வைக்கணும். அதுக்கப்புறம் சொல்லிட்டு உனக்கு 3 கண்டிஷன் கொடுப்பேன். அந்த 3 கண்டிஷன் அவன் வாழ்க்கையில் இந்த 3 காரியத்தை எப்போவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். என்ன கண்டிஷன் பார்க்கலாமா? முதல்லது அவன் வாழ்க்கையில் எப்போவுமே வந்து திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது. ரெண்டாவது என்னென்னா, அவன் செத்த பணம் இருக்குல்ல, டெட் பாடிஸ் என்று இருக்குல்ல, அதை வந்து எப்போவுமே தொடக்கூடாது. மூணாவது வந்து அவன் வந்து ஒரு நேசரேட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவன் முடிய வாழ்க்கையில் வந்து கட் பண்ணவே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 கண்டிஷனோட ஒரு குழந்தை வந்தது, அதுதான் சாம்சன். அந்த சாம்சன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பலசாலி. he was a strong man, mighty man என்று சொல்லப்பட்டது. அப்போ ஒரு வழியில் அவர் வளர்ந்து பெரியவனாயிட்டதுக்கப்புறம் ஒரு வழியில் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து எதிராக சிங்கம் ஒன்று வந்தது. சிங்கம் வந்தால் நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், ஓடிடுவோம்ல. ஆனால் அவர் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணார், சிங்கத்தை ஒரு ஆட்டை பிக்கதை போல் என்ன பண்ணார், 2 வாயை என்ன பண்ணார், பிச்சு போட்டார். போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் வழிக்கு கடந்து போயிட்டார். அப்புறம் திரும்பி அதே வழியில் வரும்போது அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கம் செத்து போன சிங்கம்ல அவரோட கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் என்ன, செத்து போன சரீரத்தை தொடக்கூடாது. ஆனால் இவர் என்ன பண்ணார் பாருங்களேன், வந்தோடனே உடனே சிங்கம் செத்து போய் கிடந்ததுன்னா அதில் வந்து தேன் கூட்டுகள் இருந்துச்சு. அப்படின்னா என்னன்னு பார்க்குறீங்க, அணி. அந்த அணி இருந்தனால இவர் என்ன பண்ணார், அந்த செத்த சரீரத்தை தொட்டு அந்த அணியத்தை அவர் சாப்பிட்டாரு. இது வந்து கர்த்தரோட ப்ராமிஸை வந்து ஒன்றும் கீப் அப் பண்ணல. அதுக்கப்புறம் பிலிஸ்டைன்காரங்களாம் என்ன பண்ணாங்க, இவரை எப்படியாச்சும் அழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு பிலிஸ்டைன்களை அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேர் கொண்ட ஒரு படையை அமைச்சு இந்த ஒரு சாம்சனை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டாங்க. ஆனால் அந்த சாம்சன் தான் ரொம்ப பலசாலியா இல்லை. அப்போது தேவ ஆவியானாலும் அவர் மேலே இறங்கினால அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு என்ன பண்ணார், அந்த 1000 பேரையும் இவர் ஒருத்தரால் தனியாக இருந்து என்ன பண்ணார், எல்லாரையும் கொன்று போட்டார். அப்போது பிலிஸ்டைனுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. ஐயோ, இவர் பவர் எங்கேருந்து வருதுன்னே தெரியலையே, இவர் யாருமே அவர் பக்கத்தில் எதிர்த்து நிற்க முடியலையே என்று சொல்லி ஒரு பிளான் போட்டாங்க. என்ன பிளான் பார்க்கலாமா? அந்த பிளான் தான் டெலேலா என்று சொல்லி ஒரு ஸ்ரீ கிட்ட காசு நிறையா கொடுத்து, நீ என்ன பண்ணு, நீ போய் சாம்சன் கிட்ட போய் நேசிக்கிற மாதிரி நடிக்கணும், நீ அவன்கிட்ட போய் நேசித்து
அவன்கிட்ட உன்னோட ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருது, நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட சீக்ரெட்டை தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு கொடுத்து அந்த தெலேலா என்ற ஸ்திரீயை வந்து அனுப்புகிறாங்க. இந்த தெலேலா என்ன பண்ணால் சாம்சனோட ரொம்ப க்ளோஸாக இருந்து சாம்சன் கிட்ட எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பான், உன்னோட பவர் எங்கேருந்து வருது என்று கேட்கும் போது. ஆனால் சாம்சன் வந்து ஃபஸ்ட்டு 3 வாட்டி சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு வாட்டி என்ன பொய் சொல்லிடுவார், 7 கயிறால் என்னை கட்டு என் பவர் போயிடும்னு சொல்லுவார். டெலேலா என்ன பண்ணுவான், அந்த எதிரியாள்களை கூட்டி அந்த மாதிரி அவன் சொன்னது போலவே கேட்பாங்க. ஆனால் அதையும் அவன் என்ன பண்ணுவான், ஈஸியாக என்ன பண்ணால் பிச்சு எடுத்துருவான். அந்த மாதிரி என் முடியில் வந்து ஜடை பின்னி 7 ஜடைகளை பின்னி அதை வந்து நூல் கோத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பண்ணிங்கன்னா என் பவர் போய்டும்னு சொல்லிட்டு 2வது வாட்டியும் சொல்லுவோம். அப்போயே அந்த டெலேலா அவங்க ஆட்களை கொண்டு வந்து அந்த மாதிரி அந்த காரியத்தை செய்வாங்க. அப்போயே அவர் ஈஸியாக என்ன பண்ணுவார், அவன் பவர் போகவே போகாது. அதுக்கப்புறம் 3 வாட்டியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியும் அந்த தெலேலா ரொம்ப அழுது என்ன பண்ணுவாள், நீ என்னை ஏமாத்துற, நீ என்னை உண்மையாகவே நேசிக்கல, என்னை உண்மையாக நேசிச்சா உன்னோட சீக்ரெட் என்னென்னு என்கிட்ட சொல்லியிருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாம்சன் கிட்ட அழுவும் போது சாம்சன் உடஞ்சி போய் என்ன பண்ணுவார், அவர் சீக்ரெட்டை சொல்லிடுவார். அவர் சீக்ரெட் சொல்லக்கூடாதுல்ல, ஆனால் அவர் என்ன பண்ணுவார், என் முடியில தான் அந்த பெலன் இருக்குது, என் முடியை நீ கட் பண்ணினா என்னோடய பெலன் எல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு சீக்ரெட்டை சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவர் தூங்கிடுவார். அப்புறம் தூங்கிட்டோன்னே இந்த டெலேலா என்ன பண்ணுவா, அந்த பிலிஸ்டைன் எதிரியாலை கூட்டிகிட்டு வந்து ஒரு சிசர்ஸ் வச்சு அவன் முடியை ஃபுல்லாக கட் பண்ணி மொட்டையாக்கிடுவாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஒரு சங்கிலியில் கட்டி என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் போய் கொண்டு போய் அடைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க கண்ணை வந்து 2 கண்ணையும் என்ன பண்ணாங்க, குருடாக்கிடுவாங்க, பிடுங்கி குருடாக்கிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்கே மாவாட்ட வச்சுருவாங்க. அப்புறம் சாம்சனுக்கு பெலன் எல்லாம் போயிட்டுரு. அப்போ தான் சாம்சன் வந்து உணர்ந்தார், ஐயோ நான் கத்தர் கொடுத்த வந்து பவரை வந்து நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேனே, இதை நான் டெலேலா கிட்ட சொல்லி என்னோட பவர் எல்லாம் போயிடுச்சு என்று சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். இந்த பிலிஸ்டைனுக்கு ஒரே கொண்டாட்டம், ஐயோ இந்த சாம்சனை யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியும், இந்த சாம்சனை நம்ம கண்ணை குருடனாக்கி அவனை சங்கிலியால் கட்டி வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு இதை கொண்டாடணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஆடிட்டோரியம் போல் ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க, மொத்த பிலிஸ்டைனை கொண்டு ஒன்றா கூடி என்ன பண்ணாங்க, அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு செலிப்ரேஷனாக இந்த சாம்சனை வந்து பில்லருக்கு நடுவில் நிற்க வச்சு அவனை பார்த்து கேலியாய் சிரிக்கிறாங்க. ஐ சாம்சன், நீ 1000 பேர் எங்கள் மக்களை கொன்றே, இப்போ ஏஞ்சி வர முடியுமா, உனக்கு தான் எல்லா பலமும் போயிடுச்சே, குருடனாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு கேலியாய் சிரிக்கிறாங்க. அப்போ சாம்சனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார்னா, அவர் தேவனை நோக்கி, ஆண்டவரே எனக்கு மறுபடியும் ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, நான் செய்த தவறை மன்னிங்க, ஒரு நிமிஷம் என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கர்த்தர்கிட்ட கேட்பார். அவர் கேட்ட உடனே நம் தேவன் மகா இரக்கமுள்ளவர்ல, அதனால் என்ன பண்ணார், சாம்சன் கேட்ட உடனே அந்த ஹோலி ஸ்பிரிட் பவர் கொடுத்து அவர் 2 தூணும் என்ன பண்ணார், 2 தூணுக்கு நடுவில் அவர் நின்னால 2 தூணையும் கை வச்சு என்ன பண்ணார், அதை தள்ளி விட்டு மொத்த பெலிஸ்டைனை அந்த ஒரே நாளில் 3000 பெலிஸ்டைன்கள் மரித்து போனாங்க. சாம்சனும் அதோடு செத்து போயிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ், நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை காத்துக்கொள்ளணும். ஹோலி ஸ்பிரிட் நம்மளை பெற்றுக்கொண்டோன்னா அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மளை நன்மையும் தீமையும் என்ன பண்ணுவாங்க, அந்த வழியில் நம்ம நடத்துவாங்க. இது செய்யக்கூடாது, இது செய்யணும், இந்த வழியில் போகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆலோசனை கொடுப்பார், கைட் பண்ணுவார், நம்மளுக்கு சொல்லி தருவார். நம்ம வந்து கீழ்ப்படியாமல் போயிட்டு ஹோலி ஸ்பிரிட் சொல்லும் போது எச்சரிக்கும் போது நம்ம அதை கேட்காமல் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம சாம்சனை போல் நம்ம லாஸ்ட்டில் என்னாவும் இப்படிப்பட்ட நிலைமை தான் வரும். அதனால பிள்ளைங்களா, நீங்களும் ஹோலி ஸ்பிரிட்டை எப்போவுமே ஹோலி ஸ்பிரிட் கைட் பண்ணும்போது நம்ம அதன்படி கேட்டு நடக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கணும். முதலாவது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படினோம். அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட் எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்று கேட்டிங்கன்னா, நீங்கள் முழங்கால் பண்ணி ஜெபிங்க, கர்த்தரோட சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கும் ஆண்டவரே அந்த ஹோலி ஸ்பிரிட் பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை நானும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற யாவருக்கும் தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். என்ன பிள்ளைங்களா, செயல்படி இப்படி இதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? வேதத்தில் யோவான் 16:8 ஆவியானவர் பாவத்தும் நீதியும் நியாயத்தையும் குறித்து கண்டித்து உணர்த்துவராய் இருக்கிறார். அதனால் பிள்ளைகளா, நீங்களும் என்ன பண்ண, வாஞ்சையோட த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை பெற்று கொள்ளுங்க. இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹாய் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், அக்கா சொன்ன ஸ்டோரி எல்லாரும் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல்ல.
பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல இருந்தப்போ ஒரு தாடை எலும்ப வச்சு கூட 1000 பேரை வீழ்த்தின சிம்சோன், அதே சிம்சோன் வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு தவறு செய்தப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகினார். அது கூட தெரியாம தான் வந்துட்டு அவர் இருந்தார். ஆனா அந்த நேரத்துல அவர் முன்ன இருந்த மாதிரியான ஒரு பலன் அவருக்குள்ளாக இல்லாம இருந்தது. பாத்தீங்களா? இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்லயும் தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது ஏசப்பா நமக்கு நிறைய பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். உங்களால முடியாத காரியத்தை கூட வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு, உங்க மூலியமா செய்து முடிக்கிறதுக்குரிய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஆனா நம்முடைய மாம்சத்தால எதையுமே செய்ய முடியாது. அதுதான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கதையில இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், தெரிஞ்சிருக்கிறோம். ஏன்னா சிம்சோனால தேவ ஆவியானவர் இல்லாதப்போ ஒன்றுமே செய்ய முடியும். இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்லயும் நம்மளுடைய மாம்சத்தாலையும் சுயபலத்தாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த தாட்டே இருக்கக்கூடாது. ஏசப்பா இருந்தா மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், சின்ன வெற்றியா இருந்தா கூட அதை வந்து நம்மளால அடைய முடியும். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு மெமரி வர்ஸ் கற்றுக்க போகிறோம். நமக்கு வந்துட்டு ஹெப்சி அக்கா வந்துட்டு ஒரு மெமரி வர்ஸ் சொல்லி கொடுக்க போகிறாங்க. எல்லாரும் அக்கா சொல்கிற மெமரி வர்ஸை நீங்களும் என்ன பண்ணணும், இருக்கிற இடங்கள்ல அப்படியே ரிப்பீட் பண்ணணும். சரியா? ஹலோ குட்டீஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே கண்டிப்பாக ஆண்டவரோட கிருபையில் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் அக்கா உங்களுக்காக ஒரு வசனம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாருமே இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களா? எல்லோரும் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏசப்பா நமக்கு கிருபையை தந்து இந்த ஆலயத்தெல்லாம் ஓப்பன் செஞ்சு நீங்கள் எல்லாம் ஆஸ் யூஷுவல் சண்டே கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி ஏசப்பா இன்னும் ஒரு நாட்களில் செய்வாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஆன்லைன் சண்டே கிளாஸில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வசனம் படிக்கிறீங்க, நிறைய காரியங்களை செய்கிறீங்க. அதுக்கேற்ற பலனை ஆண்டவர் ஒவ்வொரு குட்டி குழந்தைங்களுக்கும் தருவாங்க. இந்த நாளிலும் அக்கா உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லித்தர போகிறேன். அந்த வசனத்தில் யாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்னா பரிசுத்த ஆவியானவரை பற்றி. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றத 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம பெரிய அதிசயமான காரியங்கள்லாம் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு பரிசுத்த ஆவினா என்ன தெரியுமா குட்டீஸ் உங்க எல்லாருக்குமே? ஏசப்பா நமக்காக இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்து அவர் ஞானஸ்தானம் அவர் வந்து எடுத்துக்கொள்ளும்போது அவருக்கு ஞானஸ்தானம் யார் கொடுத்தாங்க? யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகர் என்ற ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க, அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அவர் மூழ்கி அந்த கரையிலிருந்து எழுஞ்சிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றவாளனை போல ஏசப்பாவோட ஷோல்டர் நேராக இருந்தாங்க. அப்போ வரும்பொழுது ஏசப்பாவால் அதிசயமாக பெரிய பெரிய வல்லமையான அற்புதங்கள் எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சுது. அது யாருனால? பரிசுத்த ஆவியானவரோட கிருபையினால, அவரோட உதவியினால ஏசப்பாவில் நிறைய அற்புதங்களை செய்ய முடிஞ்சுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, நீங்கள் எல்லாமே சண்டே கிளாஸில் சண்டே கிளாஸ் அக்காங்களாம் நிறைய உங்களுக்கு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அதில் ஏசப்பா எவ்வளோ அதிசயமான அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. மறிச்சவங்களை உயிரோடு எழுப்பியிருக்காங்க. ஏசப்பா நமக்காக அந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து அவரோட மறித்து 3ஆம் நாள் உயிரோட எழுச்சி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது அவர் நமக்காக அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு தேற்றவாளனை போல விட்டுட்டு போனாங்க. இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா எனக்கு என்னன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. நான் அவரை வாஞ்சிக்கிறேன், அவரை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு குட்டீஸும் உங்களோட டெய்லி ப்ரேயர்ஸில் சொல்ல முடியுமா? இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுமா? ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் எல்லாருமே இன்னும் அநேக பெரிய ஊழியக்காரர்களாக பெரிய வல்லமையான காரியங்களை செய்யணும்ட்டு எல்லாருமே நான் ப்ரேயர் பண்ணுவோம். நானும் அக்காவும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். ஓகேவா குட்டீஸ்? எல்லாருக்கும் பாய். ஓகே குட்டீஸ், நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக படிச்சுட்டு இருந்தீங்க மெமரி வேர்ஸ். நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருந்த மெமரி வேர்ஸை ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் கீழே பார்க்குற நம்ம சர்ச்சோட வாட்ஸ்அப் நம்பர் ஆர் நம்ம சர்ச்சோட மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள்.
ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பியூலாக்கா ஒரு கிராஃப்ட் ஒர்க் சொல்லி கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே? நானும் ரொம்பவே வந்து ஈஸியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் போயிட்டு அக்கா என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஹாய் குட்டீஸ், செம்மையாக இருந்துச்சுல? சாங் செம்மையாக இருந்துச்சு, ஆக்ஷன் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் ஒர்க் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்த 2 கப்பு மட்டும்தான். இதுவும் நம்ம வீட்டில் சிசர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கம் இருக்கும்ல, அவ்வளோதான். இது வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அப்புறம் இன்னொன்று பெயிண்ட் வச்சு செய்ய போகிறோம். ஓகேவா? இந்த பொருட்கள் மட்டும் தான் வச்சு செய்ய போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னு அக்கா சொல்கிறேன் பாருங்கள். 2 கப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஜூஸ் கப் எடுத்துக்கோங்க. இது மாதிரி டிசைன் இல்லாமல் நார்மலாக பிளெயினாக இருக்கும்ல, அந்த கப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு கப்பு என்ன பண்ணோம் எடுத்து 3½ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கட் பண்ணிக்கணும். பெரிய கப்பை 3½ கட் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மேல் பகுதி உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணோம், நம்மளுக்கு கப்பில் இந்த இடத்துல திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த திக்காக இருக்க இடத்த மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த குட்டியை நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா 3½ அதில் இப்படி ஜாயின் பண்ணி இந்த அளவுக்கு வர மாதிரி வச்சு இதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்படி வந்து செல்லோடேப் வச்சும் ஒட்டிக்கலாம், இல்லை செல்லோடேப் இல்லை கம் இருக்குது அப்படின்னா எதுனாலும் வச்சு ஒட்டிக்கலாம். கம் வச்சு ஒட்டினீங்கன்னா நல்லா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும், திருப்பி வராது. செல்லோ டேப் வச்சிங்கன்னா பெயிண்ட் பண்ணிங்கன்னா பெயிண்ட் வந்து செல்லோ டேப்பில் நிற்காது, அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் கம் போட்டு ஒட்டிக்கலாம், இல்லை செல்லோ டேப் வச்சும் ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மீதி பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன பண்ணணும்னா இதை இப்படி வச்சிங்கன்னா 3½ இதை கட் பண்ணிக்கணும். இவ்வளோன்னு கட் பண்ணிக்கணும். 3½ கட் பண்ணி இதை ஒரு குட்டி ரவுண்ட் மாதிரி இப்படி பண்ணி அதையும் நீங்கள் கம் வச்சு ஒட்டிக்கணும், ஆர் செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கணும். இப்போ ஒட்டிட்டு இந்த ரவுண்ட் என்ன பண்ணனா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா இப்படி வரும் நம்மளுக்கு. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இதில் இப்படி ஒட்ட போகிறோம், ஸ்ட்ராங்காக பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஈவனாக கட் பண்ணிக்க போகிறோம்.
இது ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2ஆக ஈக்குவலாக மடித்து ஈக்குவலாக இப்படி கட் பண்ணிடணும் ரெண்டையும். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இப்படி 2 பக்கமும் இது ஹேண்டல் மாதிரி இப்படி ஒட்டிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இது நம்மளுக்கு 2 பார்ட்டாக இருக்குது. இப்போ இதை 2த்தையும் இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். நம்மளோட கப் ரெடி ஆயிடுச்சு. ஓகே குட்டீஸ், அக்கா நமக்கு இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஒர்க்கை சொல்லி கொடுத்தாங்களே. நீங்களாம் கூட ரொம்ப அமைதியாக பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்ட இந்த கிராஃப்ட் ஒர்க்கை உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கீழே பார்க்குற நம்ம சர்ச்சோட வாட்ஸ்அப் நம்பர் ஆர் நம்ம சர்ச்சோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். Honor your father and mother. Ephesians 6:2. Honor your father and mother. Ephesians 6:2. Thank you. Honor your father and mother. Ephesians 6:2. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 62:6. Honor your father and mother. Ephesians 6:2. Now I'm going to say Psalms 150. Praise the Lord, praise the God in the sanctuary, praise Him in His mighty heaven, praise Him for His acts of power, praise Him for surpassing greatness, praise Him with the sounding of the trumpet, praise Him with the harp and the lyre, praise Him with the cymbal and the dancing, praise Him with the string and the pipe, and praise Him with the clash of cymbals, praise Him with the resounding cymbals, praise, and let all that we praise the Lord. Thank you. ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷனுக்குள்ள வந்திருக்கோம். என்னன்னா, நம்ம லாஸ்ட் வீக்கோட குவிஸ் வின்னர்ஸ் யாரும் நம்ம பார்க்கணும். அண்ட் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சில வார்த்தைகளை பேசணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. பார்த்தீங்களா குட்டீஸ், நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தில் படிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நம்ம வாழ்க்கைக்கும் சரி, நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாதைகளையும் சரி, ஏசப்பா நமக்கு அது மூலமாக நமக்கு வழிகாட்டுறதா இருக்கிறார். அதனால தான் சொல்கிறோம், இந்த வசனங்கள் நம்ம வேதத்தில் படிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேத வாசிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சொல்கிறோம். அதை உங்களுக்கு உற்சாகப்படுத்துற விதமாக தான் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுறாங்க, நம்ம சர்ச்லேருந்து ஒரு வீக்குக்கான பைபிள் போர்ஷன்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அதுலேருந்து வீக்கெண்டில் உங்களுக்கு கேள்விகளும் கேட்கப்படுது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த போர்ஷன்ஸை தவறாமல் படித்து அந்த குவிஸ் காம்படிஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், பங்கு பெறணும். நீங்கள் வெற்றியாளர்களாகவும் வரணும்.
ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு வந்துட்டு குவிஸ் காம்படிஷனுக்கான வின்னர்ஸ் யார் நம்ம பார்த்துடலாம். தேர்ட் பிளேஸ் வந்துட்டு 2 பேர் ஷேர் பண்ணுறாங்க, சாம் மில்டன் அண்ட் சிரில் வில்சன். நம்ம உங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? செகண்ட் பிளேஸ் ஜெபா வின் பண்ணுறாங்க, நம்ம உங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 2 பேர் ஷேர் பண்ணுறாங்க, ஜெமி அண்ட் லெஸ்மி. அவங்களுக்கு நம்ம கிளாப் பண்ணிடலாமா? ஓகே குட்டீஸ், இந்த வீக்குக்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்களும் அதை பார்த்து உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே பிஃபோர் ஈவினிங் 8 o'clock நீங்கள் இந்த கீழே பார்த்து நம்ம சர்ச்சோட வாட்ஸ்அப் நம்பர் ஆர் நம்ம சர்ச்சோட மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக்குக்கான பைபிள் குவிஸ் போர்ஷன்ஸ் என்னன்னா ஐசாயா 61 to ஜெரமியா 14, அதாவது ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலிருந்து எரேமியா 14ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாரும் தவறாம படிங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கரெக்ட், பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அந்த டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு சாங்ஸ், அதே போல ஸ்டோரி, மெமரி வர்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஓகே, பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா குட்டீஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஏசப்பா கூட பல இடங்கள்ல பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசியிருக்காங்க. அதுல அவர் ஒரே ஒரு விஷயத்தை குறித்து பேசிடுவாங்க, அது குறித்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஏசப்பா இந்த உலகத்துல இருந்தப்போ தன்னுடைய சீஷர்கள் மத்தியில நிறைய பேர்கிட்ட வந்துட்டு போதனைகள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. அந்த டைம்ல ஏசப்பா தன்னுடைய சீஷர்களை பார்த்து இப்படியாக சொன்னாங்க, நான் என் பிதா கிட்ட போயிட்டதுக்கு அப்புறம் உங்க மத்தியில நான் தேய்ச்சரவாளன் வந்துட்டு நான் உங்க மத்தியில அனுப்புவேன். அவர் உங்களுக்கு நீதியை குறித்து பாவத்தை குறித்து உங்களுக்கு வந்து கண்டித்து உணர்த்துவார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த தேய்ச்சரவாளன் வேற யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பரிசுத்த ஆவியானவர். அதே போல இன்னொரு இடத்துலயும் ஏசப்பா சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க அப்படின்ட்டு. அதே போல அந்த வசனத்தோட கடைசி பகுதியில ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, நீங்க இந்த பூமியின் எல்லா இடங்களையும் நீங்க வந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படியாக ஏசப்பா நம்மளுக்கு பலன் அளிக்கிறவராகவோ சாட்சியாக நம்மளை நிற்க பண்ணுகிறவராகவும் இருக்காங்க. அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் நிரப்பும் போது அவனுக்குள்ளாக பல வரங்களை கொடுக்குறாங்க. என்னன்னு கேக்குறீங்க? ஓகே, அந்நிய பாஷை அப்படின்ற வரத்தை இயேசுப்பா கொடுக்குறாங்க, வேறு வேறு பாஷைகளை பேசுகிற வரத்தை கொடுக்குறாங்க, ஞானத்தை கொடுக்குறாங்க, அதே போல பிசாசுகளை துரத்தி அடிக்கிற வரத்தை கொடுக்குறாங்க, சுகமளிக்கிற வரத்தை கொடுக்குறாங்க. அதே போல நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னேன்ல, வேறு வேறு பாஷைகள் பேசுறது. அப்படியாக நம்ம வேறு வேறு பாஷைகளை பேசும்போது நமக்கு அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி நமக்கு விளங்காது. அதை விளங்கிக் கொள்வதற்காக ஏசப்பா நமக்கு வியாக்கியானம் பண்ணுற அந்த வரங்களை ஏசப்பா தராங்க, தீர்க்க தரிசன வரங்களை தராங்க, அற்புதங்கள், அடையாளங்கள், இப்படியாக பல்வேறு வரங்களை நமக்கு வந்து என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பும் போது ஏசப்பா நம்மளுக்கு அதை தராங்க. ஓகே குட்டீஸ், நீங்க கூட எனக்கும் ஏசப்பா தருவாரா அப்படின்னு நீங்களாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு தருவார். ஏன்னா ஏசப்பா உங்களுக்கு ஆல்ரெடி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன நீங்க கேட்குறீங்க? யோவேல் 2:28 என்ன சொல்லுது அப்படின்னா, அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவோட வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகே குட்டீஸ், நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா எனக்கும் நீங்க பரிசுத்த ஆவியானவரை கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த ஏசப்பா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்க சொல்லி சொல்லி என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட நீங்க கேட்கணும். அப்படியாக நீங்க கேட்கும்போது ஏசப்பா உங்களை வந்துட்டு வரங்களால ஏசப்பா நிரப்புவாங்க, அபிஷேகத்தால் நிரப்புவாங்க. உங்களை ஏசப்பா ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, ஜனங்களாக உங்களை வைப்பாங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த கதைகள், கத்துக்கிட்ட மெமரி வர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக அவர் மேல வாஞ்சையை வைத்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா உங்களை இருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், காட் பிளஸ் யூ. Welcome back, kiddos. What did we learn today? We learned about the power of Holy Spirit. Do you know what the power of Holy Spirit means? The power of Holy Spirit, if the power of Holy Spirit fills us, it gives us joy, peace, and strength and happiness. Now let's pray. Dear Jesus, thanks for helping us watch this online Sunday school. Bless everyone and bless who are watching this online Sunday school. Guide them and protect them. Bless who are suffering from this coronavirus and heal them and deliver them. And fill us with the Holy Spirit. Fill us with the joy of the Holy Spirit. In the name of Jesus Christ, I pray. Amen.
பாய். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.